சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து 22 வருஷம் கழிச்சு ப்ரீமியர் லீக் ட்ராஃபியை தூக்க போகிறோம். சத்தியமாக இது ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்னால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லைனா தூங்கிட்டு இருக்கேன் கனவுல நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு ஹிட் ஆக மாட்டேது. லிட்ரலாக சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது ரியலாக நடக்குதுன்றது போது அந்த ஃபீல் வந்து சத்தியமாக அந்த ஆர்சனல் ஃபேன்ஸ்னால மட்டும்தான் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இத்தனை வருஷம் 22 இயர்ஸ் வெயிட். அந்த 2004க்கு அப்புறம் இன்வின்சிபிள்ஸ் பீரியட்க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஃபேன் ஆகிருந்துருப்பீங்களோ அவங்க நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பேண்டர், எவ்வளோ ட்ரால், எவ்வளோ பேர் வந்து உங்களை இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்களே கிளப்பு சப்போர்ட் பண்ணி அவங்களால லைன் கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு சீசனும் நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்போம். பட் இத்தனை சீசன்லேயும் நம்ம வந்து ஹோப் விடாமல் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு அந்த ஹோப் விடாமல் டீமை பேக் பண்ணணும் தெரியுமா. சத்தியமாக we deserve this trophy. அண்ட் எனக்கு பர்சனலாக 2011லேருந்து நான் ஃபேனாக இருக்கேன். ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் ஜேர்னி இது. ஸோ 2011 நான் ஃபேனாக இருக்கும் போது ஒரு ஸ்கூல்லலாம் பேசணுன்னா ஆர்சனல்னு ஒரு டீம் இருக்கான்னு நிறைய பேர் தெரியாது. அண்ட் ஃபுட்பால் தெரிஞ்சவங்களுக்கு என்னடா ஆர்சனல் சப்போர்ட் பண்ணுறியான்னு வித்தியாசமாக பார்ப்பாங்க, ஒரு யூனிக்காக பார்ப்பாங்க. இப்போ இருக்க மாதிரி எல்லா டீமுக்கும் இருக்க ஃபேன் கிளப் அப்போல்லாம் ஃபுட்பாலே கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க நம்ம ஊரில். ஸோ அதில் ஆர்சனல் ஃபேனாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. இவன் என் அண்ணனே கேட்டான், என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, ஒரு சீசன் தோக்கும் போது கேட்பான், நீ இப்போ வரையும் எதுக்கு சப்போர்ட் பண்ணனே எனக்கு தெரில. அதே தான் எனக்கும் தெரில. அதாவது அந்த சின்ன பையன் அந்த டிவியில் பார்த்து எதனால் பிடிச்சி போச்சு, எதனால் ஃபேன் ஆனான்னு தெரில. அதான் சொல்லுவாங்களே, யூ டோன்ட் சூஸ் த கிளப் சூஸஸ் யூன்றது. அது உண்மையிலே பொருத்தமான வார்த்தை தான். ஆனால் அதான் இந்த பர்டிகுலர் ஜேர்னியில் சின்ன பையனாக இருந்து ட்ராக்ஸை போட்டு ஷார்ட்ஸை போட்டு ஒரு கோல் அடிக்கும் போது நான் நீ ஸ்லைட் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து நான் இப்போ நினைக்கும் போதே இந்த வின் வந்து கண்டிப்பாக அந்த சின்ன பையனுக்கு தான். அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும் போது அந்த ஹோப் வச்சு இத்தனை பேண்டர், இத்தனை டிசப்பாயின்மெண்ட் தாண்டி இந்த வின் கிடச்சிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த சின்ன பையனுக்கு தான் வந்து இது வந்து கிஃப்டாக நான் கொடுப்பேன். இந்த ஏஜில் இருக்க வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வர மாதிரி போய் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் கொடுக்கணுன்னா அதுதான் கொடுப்பேன். பிகாஸ் இந்த ஜேர்னி வந்து வேறு லெவல். அண்ட் மற்ற கிளப் ஃபேன்ஸ்லாம் பார்ப்பீங்க, என்னடா இது ஒரு ட்ராஃபி வச்சதுக்கு என்னடா இப்படி ப்ரோ, அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதாவது நீ ஒரு ஆர்சனல் ஃபேனாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும்.